வணக்கம். நம்ம முன்னோர்கள், அதாவது தமிழ் சித்தர்கள், நமக்குள்ளேயே ஒரு பெரிய ஞான கருவூலத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை திறக்க நீங்க தயாரா? இதை ஏதோ தத்துவம்லாம் இல்ல. நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பிரபஞ்ச ரகசியங்களை கண்டுபிடிக்க போற ஒரு பயணம். வாங்க, இந்த சுய கண்டுபிடிப்பு பாதையில நாம ஒன்னா பயணிக்கலாம். இந்த வரிகளை சும்மா கேட்டுட்டு விட்டுறாதீங்க. நம்ம உடம்ப வெறும் ஒரு ஜடப்பொருள்னு நினைக்க கூடாதுன்னு இது சொல்லுது. சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்க உடல் ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு புனிதமான பாத்திரம். ஆமா, அதுக்குள்ள ஒரு முழு பிரபஞ்சமே அடங்கி இருக்கு. அந்த ரகசியத்தை தான் நாம இப்போ உடைக்க போறோம். சித்தர்களோட பாதைன உடனே ரொம்ப கடுமையான விதிகள், சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அதோட அடிப்படை ரொம்ப சிம்பிள். அது அன்புதான். அன்பே சிவம்னு அவங்க சும்மாவா சொன்னாங்க? சரி, இந்த உள்முக பயணத்தை நாம் ஆரம்பிக்கணும்னா நமக்கு மூணே முக்கியமான கருவிகள் தேவை. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்க தான் சித்தர்களோட ஞானத்தோட ஆழமே புரியுது. பாருங்க, முதல் கருவி மணி. மணினா உங்க அழியாத ஆன்மா, உங்க உண்மையான நீங்க யாருங்கிறதோட சாரம். ரெண்டாவது மந்திரம். இதுதான் இந்த உலகத்தையே படைச்ச மூல அதிர்வு. மூணாவது மருந்து. ஆனா இது நீங்க கடையில வாங்குற மருந்து இல்ல. நமக்குள்ள இருக்கிற எந்த நோயா இருந்தாலும் சரி, அதை சரி செய்யற உள் ஆற்றல். இந்த மூணு விஷயம்தான் நம்ம பயணத்தோட அஸ்திவாரமே. ஆனா ஒரு நிமிஷம், இந்த ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சித்தர்கள் ரெண்டு கண்டிஷன் போடுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ். ஏன்னா இது இந்த பயணத்தோட புனிதத்தன்மையை பாதுகாக்கிறதுக்காக தான். அது என்னென்ன நிபந்தனைகள்னு பார்க்கலாம் வாங்க. முதல் விதி முழுமையான ரகசியம். அதாவது நீங்க தெரிஞ்சுக்க போற இந்த ஞானம் அனுபவபூர்வமா உணர வேண்டியது. இத வார்த்தையால மத்தவங்களுக்கு விளக்கவே முடியாது. அதனாலதான் விண்டால் தலைவெடிக்கும்னு ஒரு பழமொழியே இருக்கு. சும்மா சொன்னா அதோட சக்தியே போயிடும்னு அர்த்தம். ரெண்டாவது விதி, தினமும் இதுக்காக நேரம் ஒதுக்கணும். இது ஒரு சீரியஸான உங்களுக்கான ஒரு பிரைவேட் பிராக்டிஸ். அந்த ரெண்டாவது விதியை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். சித்தர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, தினமும் ஒரு 1.5 மணி நேரம், அதாவது ஒரு முகூர்த்த காலம். இந்த நேரத்துல உங்க போன், வேலை, டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு முழுக்க முழுக்க உங்களுக்காக, உங்க உள் வளர்ச்சிக்காக மட்டுமே செலவு பண்ணணும். சரி, இப்பதான் நம்ம பயணத்தோட மையப்பகுதிக்கே வரோம். ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்லட்டுமா? இந்த பறந்து விரிஞ்ச பிரபஞ்சம், இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்கு. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வெளியில இருக்கிற பேரண்டம் நம்ம உடம்பான சிற்றண்டத்துல அப்படியே கச்சிதமா பிரதிபலிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்ப அந்த பிரபஞ்ச வரைபடத்தை எப்படி படிக்கிறது? ரொம்ப சிம்பிள். பஞ்சபூதங்கள்னு சொல்றோமே, அந்த 5 அடிப்படை விஷயங்கள் மூலமா தான் இதை நாம புரிஞ்சுக்க முடியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது 5ம் வெளியில எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்குள்ளேயும் இருக்கு. முதல்ல நிலத்தை எடுத்துக்கலாம். நாம நிக்கிறோமே, இந்த பூமி வெளியில மலை, காடு, வயல்னு பல வடிவத்துல இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள தோல், சதை, நரம்பு, எலும்பு, முடி, இப்படி திடமான வடிவங்கள்ல அது இருக்கு. சொல்லப்போனா நம்ம உடம்போட அஸ்திவாரமே இந்த நிலம்தான். திடமான நிலத்திலிருந்து இப்போ திரவமான நீருக்கு வருவோம். வெளியில கடல், மழை, ஆறுன்னு இருக்கிற மாதிரி நம்ம உடம்புல ரத்தம், வியர்வை, உமிழ்நீர்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது இந்த நீர் தான். நம்ம உயிர் ஓட்டமே இந்த நீரால தாங்க நடக்குது. அடுத்தது மாற்றத்தோட சக்தி, நெருப்பு. வெளியில சூரியன், சந்திரன், அக்னின்னு எப்படி இருக்கோ அதே மாதிரி உள்ளுக்குள்ள நம்ம உடம்பு சூடு, நம்ம கோவம், காமோன்னு பல ஆற்றல்களா இருக்கு. இந்த நெருப்பு தான் நம்மளை இயக்குற ஒரு என்ஜின் மாதிரி. சரி, இந்த உடம்பை இயக்குறது எது? அதுதான் காற்று. வெளியில புயல், தென்றல்னு இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம உடம்புல அது சுவாசமா உள்ளேயும் வெளியேயும் ஒரு ரிதமோட போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம பிராணன், நம்ம உயிர் சக்தியே இதுதான். கடைசியா ஆகாயம். இது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். வெளியில எல்லையே இல்லாத பரந்த வெளியா இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள அது நம்மளோட எல்லை இல்லாத மனசா இருக்கு. நம்ம எண்ணங்களெல்லாம் தோன்றி மறையிற இடமே இந்த ஆகாயம்தான். ஆனா பாருங்க, இந்த 5 பூதங்களும் வெறும் தத்துவம் கிடையாது. சித்தர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் இந்த பிரபஞ்ச வரைபடத்தையே ஒரு புனிதமான 5 எழுத்து மந்திரத்துக்குள்ள கோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் படைப்போட ப்ளூ பிரிண்ட். அந்த 5 எழுத்து மந்திரம்தான் ந, ம, சி, வா, யா. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது இந்த உலகத்தோட அடிப்படை அதிர்வு. இந்த முழு பிரபஞ்சமே இந்த 5 எழுத்துக்குள்ள அடங்கிருச்சுன்னு சித்தர்கள் நம்பினாங்க. இப்போ ஒரு கேள்வி. இந்த மந்திரம் வெறும் ஒரு சத்தமா இல்லாம உங்க உடம்போட வரைபடமாவே இருந்தா எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் சித்தர்களோட போதனையோட ஆணிவேரே. இந்த மந்திரம் உங்க உடம்பையும் பஞ்சபூதங்களையும் இணைக்கிற ஒரு சீக்ரெட் கோட். அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த அட்டவணையை பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பூதத்தோட இயற்கையான சத்தத்தோட பொருந்துது. நங்கிறது நிலத்தை தோண்டும் போது வர சத்தம், மாங்கிறது தண்ணி ஓடுற சத்தம்,
இப்படி இந்த மந்திரம் பிரபஞ்சத்தோட ஒளியையே நமக்குள் கொண்டு வருது. இதுவரைக்கும் நாம பிரபஞ்சத்திலிருந்து ஆரம்பிச்சு பஞ்சபூதங்கள் வழியா மந்திரத்தோட ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்புக்குள்ள பயணம் பண்ணோம். இப்போ நம்ம பயணத்தோட இறுதி கட்டம், நம்ம இலக்கு, நம்ம உணர்வு, நம்ம மனம், இதெல்லாம் உண்மையிலே எங்க தான் இருக்கு? அப்படின்னா நம்ம உணர்வோட ஆதாரம் எங்க இருக்கு? நம்ம எங்க வாழ்றோம்? மூளையிலையா இல்ல இதயத்திலையா? நாம பொதுவா நம்புற விஷயங்களுக்கு சித்தர்கள் ஒரு பெரிய சவாலே விடுறாங்க. உணர்வோட உண்மையான ஆதாரம் எது? நாம பொதுவா நினைக்கிற இடங்கள் எல்லாத்தையும் சித்தர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அது மூளையும் கிடையாது, இதயமும் கிடையாது. ரொம்ப முக்கியமா அவங்க சொல்ற இருபுருவ மத்திங்கிறது நெத்தியில இருக்கிற மூன்றாவது கண் கிடையாது. அந்த இடம் இதை விட ரொம்ப ஆழமானது. இதோ அந்த திகைக்க வைக்கிற உண்மை, நம்ம உணர்வோட உண்மையான மையம் வேற எங்கேயும் இல்ல, நம்ம கண்ல இருக்கிற கருவிடிதான். ஆமா, சித்தர்கள் இதத்தான் கண்மணின்னு, அதாவது கண்ணின் ஆபரணம்னு சொன்னாங்க. இதுதாங்க உச்சகட்ட ரகசியம். உண்மையான புருவமத்தி நெத்தியில இல்ல, அது கண்ணோட கருவிழிதான். இதுதான் மனசோட இருப்பிடம். நம்ம ஆன்மாவுக்குள்ள போற நுழைவாயிலும் இதுதான். தொட்டா சுடுன்னு சொல்றது அதோட ஆற்றலையும், நிழல் விழாதுன்னு சொல்றது அதோட தெய்வீகத்தன்மையையும் குறிக்குது. அப்போ சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, அது ஒரு பிராக்டிக்கலான வழிகாட்டி, ஒரு மேப் மாதிரி. பிரபஞ்சத்திலிருந்து ஆரம்பிச்சு நமக்கே நமக்குள் இருக்கிற ஆன்மாவை எப்படி அடையறதுங்கிறதுக்கான ஒரு முழுமையான வரைபடம் இது. இந்த பயணத்தை ஒரு தடவை திரும்பி பார்க்கலாமா? பறந்து விரிஞ்ச பிரபஞ்சத்துல ஆரம்பிச்சோம், பஞ்சபூதங்கள் வழியா நம்ம உடம்புக்குள்ள வந்தோம், ரகசிய மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியில எல்லாமே ஒரே ஒரு புள்ளில வந்து நிக்குது, உங்க கண்ணோட கருவிழி. ஆமா, முழு பிரபஞ்சமும் அந்த சின்ன புள்ளிக்குள்ள அடங்கியிருக்கு. இப்போ இந்த வரைபடம் உங்க கையில இருக்கு. பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் எங்கேயோ நட்சத்திரங்கள்ல இல்ல, அது உங்க கண்ணுல தான் இருக்கு. அப்போ உங்க உள்முக பயணம் எப்போ தொடங்க போகுது? இந்த ஞானத்தோட ஒளியில உங்களை நீங்களே கண்டறியுங்க. நன்றி.